பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 30 அதிகாரம் வசனம் 10-11. கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என்னை இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை எடை கட்டினீர். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையில் இன்றைக்கு எந்த புலம்பலா இருந்தாலும் ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். இந்த தேவ மனிதனுடைய அனுபவத்தில் அவர் சொல்லுகிறார், உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் ஆண்டவரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே புலம்பல்லையே, சங்கடத்திலேயே, கண்ணீர்லேயே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு இந்த பூமிக்கு வந்து சிலுவையில தன்னையே ஒப்பு கொடுத்து இப்பொழுதும் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருப்பது எதற்குன்னா, நம்ம கடந்து போகிற அந்த சஞ்சலத்தின் பாதையில, அந்த துன்பத்தின் பாதையில, அந்த கஷ்டத்தின் நேரத்தில் அந்த கரம் நம்மை எல்லா வகையில தாங்கும்படியாகத்தான் அப்பா நம்மளோட கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இயேசு என்கிற நாமத்தை அறியாத ஒரு மகனாய் மகளாய் இருந்தாலும் ஒரு விஷயம், ஏசப்பா உங்களை நோக்கி கதறுகிறேன், என் புலம்பல ஆனந்த களிப்பாய் மாற்றுங்க ஆண்டவரே, என் கண்ணீரை, என் கஷ்டத்தை, என் சோகத்துல ஒரு முடிவை கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஏசப்பா என்று அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் இறங்குவார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், என்ன புலம்பலின் அனுபவத்தில் நீங்க கடந்து போனாலும் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவரை மட்டும் நோக்கி கூப்பிடுங்க. சில வேளைகள் நம்ம அந்த கஷ்டத்தின் பாதையில கடந்து போகிற பொழுது ரொம்ப சங்கடம், ரொம்ப சோகம், என்னால் அப்பா கிட்ட கூட பேச முடியறதில்லை, வேதத்தை வாசிக்க முடியறதில்லை. எதிரி செய்கிற முதல் காரியம் அதுதான். ஏதோ சில காரியங்கள் மனசு சங்கடப்படுத்துகிறது. ஒரு கஷ்டம் வந்துருச்சு, எதிர்பார்க்காத ஒரு நஷ்டம் வந்துருச்சு, இதுதான் வாழ்க்கை, இதே முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லாதீங்க. இதோடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நான் என்ன பண்ண போறேன், தயவு செய்து அந்த விரக்தியில கடந்து போயிடாதீங்க. எப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, எப்போ அந்த ஜீவனுள்ள வார்த்தையை வாசிக்கிறோமோ, அப்பொழுது என்ன புலம்பலா இருந்தாலும் ஆனந்த களிப்பாய் மாறும். பாஸ்டர் நிச்சயம் மாறுமா? சேலஞ்ச் பண்ணி உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு என்ன புலம்பலின் அனுபவத்தில் நீங்க கடந்து போனாலும் கொஞ்சம் தேவ சமூகத்துல உங்களை நோக்கி கூப்பிடுற ஆண்டவரை, இந்த காரியத்தை மாற்ற உம்மால் கூடும் ஆண்டவரை. பரிதிமைக்கு இருந்த ஒரு விசுவாசம் பாருங்க. இயேசு வராருன்னு சொன்னாங்க, தாவீதின் குமாரனே எனக்காக இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரை நிற்க வைத்த அவன் போய் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், நீங்க ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்கலாம், இல்ல யாருமே உங்களை சந்திக்க முடியாத மிகுந்த கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஏன் இந்த வார்த்தையை நீங்க சிறைச்சாலையிலிருந்து கூட கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒரு விஷயம், ஆண்டவரே எனக்காக இறங்குங்க, என் புலம்பல் மாறணும், எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறணும். அதன் காலத்துல சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார். ரொம்ப கண்ணீரின் பாதையில தவறான ஒரு முடிவு எடுத்துட்டேன், இந்த முடிவை நான் எடுத்துருக்க கூடாது, என் பெற்றோர் சொன்னாங்க, என்னுடைய போதகர் சொன்னார், எத்தனையோ இதுல சொன்னாங்க, ஆனாலும் ஒரு எமோஷனல் இந்த முடிவை எடுத்துட்டேன், வாலிப நாட்கள் இப்படி ஒரு தவறான முடிவை எடுத்துட்டேன். தயவு செய்து கலங்கி போகாதீங்க. இந்த நிமிடத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே, இன்னொரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே, உங்களுக்கு உண்மையா இருப்பேன், சாட்சியா இருப்பேன். உங்க புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். எல்லாவற்றையும் மாற்ற அந்த சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தம் உங்களுக்கு எல்லாவற்றையும் மாற்றுங்க. இந்த உலகத்துல என்ன புலம்பல், அழுகையின் பள்ளத்தாக்கு இருக்குதோ அதையெல்லாம் நீரோற்றாக மாற்றத்தான் இயேசு சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தத்தின் வல்லமை உங்களை தொடும்படியா, ரத்தம் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஆனந்த களிப்பை கொண்டு வரும்படியா உங்களுக்காக ஜெபிக்க போறேன். என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் உம்மை அறிந்திருக்கலாம், உம்முடைய நாமத்தை அறியாதவர்களா இருக்கலாம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கட்டும். அவங்க கடந்து போகிற அந்த கஷ்டத்தின் அனுபவம், சோகத்தின் அனுபவம், இழப்பின் அனுபவம், அதன் மத்தியில என் புலம்பல ஆனந்த களிப்பாய் மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் இந்த நிமிடத்துல ஒரு சமாதானம் வரட்டும், இந்த நிமிடத்துல ஒரு பலன் கடந்து வரட்டும். தொடர்ந்து உம்மோடு பேசும்படியா, வேதத்தை வாசிப்பதற்கு அவளுக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் மாறும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம்
அவர்கள் இருக்கிற இடத்தை மூடிட்டு ஆண்டவரே, நீர் அக்னி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் இவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இவர்கள் புலம்பலை எல்லாம் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உங்க புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறுகிறது. ஆனந்த சத்தத்தை நீங்க கேட்க போறீங்க. கர்த்தர் உங்களை மிகுதியாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.